லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் தவிர்க்க முடியாத முக்கியமான ஒரு போட்டியாளராக தற்பொழுது போட்டிகளில் கலந்து வருகின்ற திவினேஷ் பலரின் பாராட்டையும் பெற்று வருகின்றார். இந்த நிகழ்ச்சியை மெருகூட்டும் வகையில் திவினேஷுக்கு ஒரு பங்களிப்பும் செய்யப்பட்டிருக்கின்றது. நடுவர்களில் ஒருவரான SP பாலசுப்ரமணியன் அவர்களின் மகன் திவினேஷ் அவர்களுக்கு ஒரு ஐபோன் ஒன்றை வழங்கி அவர் அதனூடாக பழைய பாடல்களை தான் கேட்டு தொடர்ந்தும் பாடமாக்கக்கூடிய வழிவகை ஒன்று அவருக்கு செய்யப்பட்டிருக்கின்றது. தனது வாழ்க்கையில் இவ்வாறான ஒரு சம்பவம் நிகழுமா என்று தான் எதிர்பார்த்திருக்கவில்லை என்று திவினேஷ் கூறுகின்றார். தனது சிறுவயதில் இருந்தே தன்னுடைய ஆர்வம் இந்த இசைத்துறையில் இருந்து வந்ததாகவும் இதற்கு தனது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் முக்கிய காரணம் என்றும் கூறுகின்றார். அப்பாவுடன் இணைந்தே பிரயாணம் செய்து தொழிலும் செய்து வந்திருக்கின்றார். தங்கள் ஏழுமையை ஏழுமானவரை அவர் பயன்படுத்துவதற்கு முயற்சித்திருக்கின்றார். பழைய பாடலுக்கு அவருடைய குரல் மிகவும் வசீகரமாக இருக்கின்றது. மனதை மயக்கும் பல பேர் பாடியிருந்தாலும் பழைய பாடலுக்கென்று பிரபல்யம் பெற்றிருக்கின்றார் திவினேஷ். இந்த போட்டிக்கு வந்தது தங்களுக்கு பெருமை என்று நடுவர்கள் பெருமையாக கூறிக்கொள்கின்றார்கள். எதிர்காலத்தில் தொடர்ந்தும் திவினேஷின் இந்த சரிகமபா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போட்டியில் பங்கு பற்றும் ஆற்றல் அதிகரிக்கும் என்றே கூறப்படுகின்றது. அதற்காக திறமையான பயிற்சியாளர்கள் கொண்டு அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும் இங்கு இயக்குநர்களால் கூறப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.